வணக்கம். இன்னைக்கு மலையாள இயக்குனர் ரோஷன் இயக்கத்தில் ஜோதிகா, ரகுமான், நாசர் இவங்கெல்லாம் நடித்து வெளிவந்த 36 வயது படத்தோட விமர்சனம் பார்க்கலாம். இந்த படம் ஒரு மலையாள படம். ஹவ் ஓல்ட் ஆர் யூ அந்த படத்துலேருந்து அதே கதையை தான் தமிழில் ஜோதிகா வச்சு எடுத்திருக்காரு. அங்கே மஞ்சு வாரியர் நடித்து 2014 நினைக்கிறேன் பயங்கரமான ஒரு வெற்றி பெற்ற ஒரு படம்னு சொல்லலாம். அது நம்ம ஜோதிகாவுக்கு ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்துருக்கு ஒரு படம். இந்த 36 வயது நிலை கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷத்துக்கு அப்புறம் ஜோதிகா மறுபடியும் ரீஎன்ட்ரி ஆகிற ஒரு படம் தான் இந்த படம். இந்த படத்தோட கதைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒவ்வொரு வீட்டிலையும் உங்கள் வீடாக இருக்கட்டும், என்னோட வீடாக இருக்கட்டும், எல்லார் வீட்லேயும் இருக்க ஒரு அம்மா இல்லைன்னா ஒரு மனைவி இல்லைன்னா ஒரு பெண் எப்படி தன்னோட குடும்பத்துக்காக வேண்டி தன்னுடைய ஆசை எல்லாத்தையும் தன்னுடைய இண்டிவிஜுவலாக இருக்க அவங்க வச்சுருக்க ஆசை எல்லாத்தையும் விட்டுட்டு எப்படி ஒரு குடும்பத்துக்காக அவங்க தன்னையே அர்ப்பணித்து வாழ்கிறாங்களோ அதுதான் இந்த படத்தோட ஒரு மெயின் கோர் கதையை எடுத்து பண்ணுறாரு. பிற்பாதியில் இந்த பெண் என்னென்னலாம் அவர்கிட்ட இழந்தாலோ அதை அடையிறதுக்கு அவள் படும் போராட்டங்கள் இதெல்லாம் நிறைந்தது தான் இந்த படத்தோட ஒரு முழுநீள கதைன்னு சொல்ல முடியும். கிட்டத்தட்ட ஜோதிகா அவங்க நடித்த எல்லா படங்களிலும் எனக்கு எனக்காக இருந்தாலும் சரி உங்களுக்காக இருந்தாலும் சரி மனதில் ரொம்ப பிடிச்ச படம்னு பார்த்தீங்கன்னா மொழியாக தான் இருக்கும். இந்த படம் 36 வயது நிலை மொழிக்கு அப்புறம் எல்லார் மனசுலையும் தங்கக்கூடிய ஒரு படம்னு சொல்லி என்னால் ஆணித்தரமாக சொல்ல முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படத்தோட கதையும் இருக்குது, அவங்க நடிப்பு திறமையும் இருக்கும். மோஸ்ட்லி அவங்க ஜோதிகாவோட படம் எல்லாமே அவங்க ஓவர் ஆக்டிங் மாதிரி இருக்கும். மொழி படமாக இருக்கட்டும், அப்புறம் சந்திரமுகி, இந்த 2 படங்கள் ஓவர் ஆக்டிங் இல்லாமல் படத்துக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருப்பாங்க. அதனால தான் இது மக்கள் அளவில் ரொம்பவும் ஜோதிகாட்ட பிடிச்ச படம் அப்படின்னு சொல்கிறப்போ மொழி படத்தை தான் ஃபஸ்ட்டில் ஆரம்பிக்கிறாங்க. இந்த படம் 36 வயது நிலை அந்த வரிசையில் இருக்கக்கூடிய ஒரு படம் தான். இந்த படத்தில் முதல் பாதி பார்த்தீங்கன்னா ஜோதிகா ஒரு கலகலப்பாக கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு யதார்த்தமான ஒரு பெண்ணாக நடிச்சிருப்பாங்க. ஏதாவது ஒரு ஆஃபீஸில் எந்த மாதிரி ஒரு மக்கா இருக்கிறது மாதிரி ஒரு மக்கு பொண்ணு மாதிரி நடிக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் டைரக்டர் வடிவமைச்சிருக்காரு. இந்த படத்தோட முதல் பாதைன்னு பார்த்தீங்கன்னா ஜோதிகா அவங்களோட நடிப்பு, இந்த படத்தோட கலகலப்பு, இந்த மாதிரி ஒரு கலகலப்பாக இந்த படத்தை முதல் பாதியை ஃபுல்லாக நகட்டி கொண்டு போயிருப்பார். அதுவும் அந்த போலீஸ் என்கொயரி வர்ற சீனாக இருக்கட்டும், அப்புறம் பிரசிடென்ட் போய் பார்க்க போகிற அந்த ஒரு இதாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வர்ற எல்லா சீனாக இருக்கட்டும், எல்லாமே முற்பாதையில் கலகலப்பாக ஒரு காமெடி தான் கொண்டு போயிருக்காங்க. கண்டிப்பாக அது மலையாள படத்தோட ஒரு சாயல் இந்த படத்தில் வரக்கூடாதுன்றதுக்காக வேண்டி எவ்வளவு இயக்குனர் ரோஷன் ட்ரை பண்ண முடியுமோ பண்ணியிருக்காரு. ஏன்னா அந்த படத்தை நான் பார்த்துருக்கேன். 2 படத்தோட கம்பேர் பண்ணுறப்ப ஓரளவுக்கு டிஃப்ரென்ஷியேட் காட்டணும்னு சொல்லிட்டு டைலாக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மக்களுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்காரு. அந்த விதத்தில் கண்டிப்பாக பாராட்டியே ஆகும். படத்தில் 2வது பாதி பார்த்தீங்கன்னா ஒரு சென்டிமெண்ட் கலந்த ஒரு கலவையை கொடுத்துருக்காரு. இதில் இயற்கை விவசாயம் இதை பற்றியெல்லாம் பேசுகிறாரு. அது நிறையா இயற்கை விவசாயத்தை பற்றி அதிகமாகவே 2வது பாதியில் பேசியிருக்காங்க. ஆக மொத்தத்தில் இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தீங்கன்னா முதல் பாதி கொஞ்சம் கலகலப்பாக போயிட்டு 2ஆம் பாதி கொஞ்சம் சென்டிமெண்ட் கலந்து ஒரு கலவையாக தான் இந்த படத்தை ரோஷன் கொடுத்துருக்காருன்னு சொல்ல முடியும். இந்த படத்தில் ஜோதிகா ஒரு 7 வருஷத்துக்கு அப்புறம் ரீஎன்ட்ரி ஆயிருந்தாலும் அவங்களோட நடிப்பு இன்னும் அந்த பவர்னஸ் குறையலன்னு தான் சொல்ல முடியும். அவங்களோட மூஞ்சில் இருக்க அந்த ஒரு முதிர்ச்சி கண்டிப்பாக அது பொய் சொல்ல முடியாது, முதிர்ச்சி தெரிய ஆரம்பிச்சிருச்சு. மற்றபடி இந்த படத்தில் அவங்களோட நடிப்புன்னு பார்த்தீங்கன்னா பழைய ஜோதிகா பார்க்குற அதே ஃபீலிங் தான் இருந்துச்சு. இந்த படத்தில் முக்கால்வாசின்னு கூட சொல்ல முடியாது, ஒரு 90% மேலே ஜோதிகாவோட பங்கு தான் இந்த படத்தில் ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்களோட கேரக்டருக்கு தான் படம் ஃபுல்லாக கொண்டு போயிருப்பார். அதை ஜோதிகா பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அவங்க ஃபியூச்சரில் இந்த மாதிரி கதை இருக்க ஒரு படங்களை எடுத்து நடித்தாங்கன்னா அவங்களோட ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் ஜோதிகா. அப்புறம் இந்த படத்தில் ரகுமான், அப்புறம் ஜோதிகா அவங்க 2 பேரோட குழந்தைய நடிச்சிருக்க பொண்ணு, நாசர், MS பாஸ்கர் இப்படின்ற எல்லா ஒரு நிறையா பேர் அப்புறம் டெல்லி கணேஷ், இது ஒரு பெரிய ஒரு பட்டாளமே ஒரு சீனியர் ஆக்டர் பட்டாளமே நடிச்சிருக்காங்க. எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த கணவன் மனைவிக்கிடையே இருக்க உறவை எந்த ஒரு வல்காரிட்டி இல்லாமல் டைரக்டர் தெளிவாக காமிச்சிருக்காரு. குடும்பத்தோடு போய் பார்க்கக்கூடிய ஒரு படமாக வந்ததுக்கு ஒரு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்குள்ள கேரக்டரைசேஷன் அவர் அமைச்சிருக்க விதம் தான் சொல்ல முடியும். அப்புறம் இந்த படத்தை எல்லாருமே கண்டிப்பாக போய் ஃபேமிலியோட கண்டிப்பாக அதாவது மனைவியை பார்க்கலாம் கூட எல்லா கணவன்மார்களாக இருக்கட்டும், பையங்களாக இருக்கட்டும், காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், கண்டிப்பாக எல்லாருமே இந்த படத்தை பார்க்க வேண்டிய ஒரு படம். குடும்பத்தோடு போய் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக இருக்குன்றது என்னுடைய ஒரு அபிப்பிராயம். என்னுடைய விமர்சனங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே உள்ள
சப்ஸ்கிரைப் பட்டனை அமக்கவும். மிகவும் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர் மற்றும் சமூக இணையதளங்களில் ஷேர் செய்யும். நன்றி, வணக்கம்.